இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சங்கு சங்க சங்கு புடிச்சு நம்பி நம்பி விட்டுட்டேன். சங்கு குளவரை ஒரு குழு குடிச்சு விட்டுனேன். பாவம் தொண்டை கட்டிச்சு. விட முழுக்க முடியல போல, வலிக்குது போல, ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா, துணைங்கிட்டா. வாய் வீங்கி போயிருக்கு. வாய மூடுன்னு சொல்லி சொல்லி நகத்தை வச்சு வாயில பராண்டி விட்டுட்டேன். ஓவரா கத்துனதுனால தொண்டைய பிடிச்சு நம்பி விட்டுட்டேன். காலை வச்சு முட்டிய லாக் பண்ணதுல நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. தனது மனைவிக்கு கொடுத்த சித்திரவதையை காவலர் பூபாலன் விரிவாக விளக்கும் ஆடியோதான் இவை. பூபாலனின் குரூர புத்தியை கேட்டு ரசிப்பது வேறு யாரும் இல்லை, அவரின் சொந்த தங்கை அனிதாதான். மதுரையில் உள்ள காவல் நிலையம் ஒன்றில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர்தான் இந்த பூபாலன். கடந்த 2017ஆம் ஆண்டு தங்கப்பிரியாவுடன் திருமணமான இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். பூபாலனின் தந்தை விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். திருமணமாகி 8 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் தனது தங்கை அனிதா, தாய் விஜயா ஆகியோரின் சொல் பேச்சை கேட்டு மனைவி தங்கப்பிரியாவை அடித்து துன்புறுத்துவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார் தலைமை காவலர் பூபாலன். இந்த நிலையில் தங்கப்பிரியாவின் தம்பிக்கு அவரது பெற்றோர் 70 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி தருவதை கண்ட பூபாலனின் தாயும் தங்கையும் கடும் எரிச்சலுக்கு உள்ளாகி பூபாலனை மேலும் தூண்டிவிட்டுள்ளனர். அவர்களின் தூண்டுதலின் பேரில் தனது மனைவி என்றும் பார்க்காமல் வரதட்சணை கேட்டு முகம் முழுவதையும் நகத்தால் கீறி காயப்படுத்தியதோடு தொண்டையை இறுக்கி பிடித்தும் தங்கப்பிரியாவை காயப்படுத்தியிருக்கிறார் தலைமை காவலர் பூபாலன். சங்கு புடிச்சு நம்பி நம்பி விட்டுட்டேன். சங்கு குளவரை ஒரு குழு குடிச்சு விட்டுனேன். பாவம் தொண்டை கட்டிச்சு. வலி எச்சி விட முழுக்க முடியல போல, வலிக்குது போல, ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா, துணைங்கிட்டா. சுணங்கிட்டா. முகங்கெல்லாம் அப்படி மாறி போச்சு. முகம் இழுத்து விட்டது, முகத்துலதான் அடிபடுது. அப்புறம் எப்படி துமுறியா இப்படி பேசுற? அப்ப பேசுற, அதத்தான் சொன்னேன். ஒரு பேசுறலாம் பேசுனா அப்படித்தான், அப்ப தேவையெல்லாம் பேசாத, நீ வாய மூடு, இல்லன்னா இப்படித்தான் நடக்கும் அப்படின்ட்டு. அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே பேசுன எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு, 10 பவுன் கேக்குறாரு, நீ தானே சொன்ன எங்க அப்பாட்ட. அப்புறம் என்ன அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதா உனக்கு? தன்னால் தன் மனைவி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தப்படுவதை தங்கையிடமும் கூறி அவர்களையும் பரவசப்படுத்தி உள்ளார் காவலர் பூபாலன். அதிலும் பூபாலனும் அவரது தாயும் பேசும் தொலைபேசி உரையாடல் தாயும் மகனுக்குமான உரையாடலுக்கு துளியளவும் பொருத்தமற்றதாக உள்ளது. வந்து கல்யாணம் ஆகல அனிதானாலதான் அப்படி இதா இருக்கிறேன். இந்த உண்மையில சொல்லணும் பேசினதுனாலதான் எனக்கு அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு நான் ஊத்திக்கிட்டு கிடக்குறேன். இவங்கெல்லாம் இல்லம்மா, இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் பகுமானமா மகனுக்கு காட்டுறாமா. ஆனா எதுக்கு நீங்க பாக்குற? நான் பாத்துட்டு அப்புறமா எங்க கல்யாணத்துக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க கேட்க வேண்டியதானே. எங்க கல்யாணத்துக்கு ஒரு 50,000 கொடுத்து முடிச்சுக்கிட்டீங்க. மகனுக்கு ஆகும்னா பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுன்னுக்குறீங்க. உங்க மகனுக்கு மாத்திரம் அப்படி கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் நினைக்கலாம். ஆனா நாக்கு பிடிங்கிற மாதிரி. ஒரு கட்டத்தில் கணவன் அளிக்கும் தொல்லைகளை தாங்க முடியாத தங்கப்பிரியா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தங்கப்பிரியாவின் புகாரின்படி பூபாலன், அவரது தந்தை, தாய், தங்கை ஆகிய 4 மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வரதட்சணை கொடுமைக்கு உள்ளான காவலர் பூபாலனை பணியிடை நீக்கம் செய்து மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார் உத்தரவு பிறப்பித்த நிலையில் திருப்பூரில் பதுங்கியிருந்த பூபாலன் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திருப்பூர் அருகே வரதட்சணை கொடுமையால் பெண் ஒருவர் தனது உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் தற்போது மீண்டும் ஒரு வரதட்சணை கொடுமை அரங்கேறி இருப்பது தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.